ரோகிணி வா போலாம். நானும் வீட்டுல கிளம்புனதுல இருந்து கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஏன் என்னவோ மாதிரி இருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா. வேற என்ன, ஏதாவது பிரச்சனையா? இல்ல. சரி அப்ப வா போலாம், வண்டியில ஏறு. மா இந்தாம்மா அவங்க அண்ணி கொடுத்தாங்க. உன்னை சீக்கிரமா காலேஜுக்கு போய் எக்ஸாம் எழுத சொன்னாங்க. புடிங்கம்மா. இந்தாம்மா ஆல் டிக்கெட்டு. இந்தாம்மா புடிமா, புடி, சீக்கிரமா போய் எழுதுமா. அந்த ஆளு என்ன சொல்லி இப்ப இந்த பேக் உங்ககிட்ட கொடுத்துட்டு போனா? எப்படியாவது காலேஜுக்கு போய் எக்ஸாம் எழுத சொன்னாங்கன்னு சொல்லி தானே கொடுத்தான். சொல்லு. அது வந்து இல்லண்ணா. என்ன இல்ல? அவன் சொன்னதுதான் நான் கேட்டேனே. எந்த காலேஜ், என்ன எக்ஸாம் சொல்லு. அப்ப நீ எனக்கு தெரியாம காலேஜுக்கு போய் படிக்கிறியா? உன் அண்ணி எனக்கு தெரியாம உன்னை காலேஜ் அனுப்பி படிக்க வச்சிட்டு இருக்காளா? சொல்லு. நல்ல சிக்கனம். இப்ப நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா? நீ சொல்லனா என்ன, நான் ஆதிரிகிட்டே போன் பண்ணி கேட்டுக்கிறேன். போனு. ரோஹிணி. என்னங்க? என்ன ஆகுற? என்ன நடக்குதுங்க? இவ காலேஜுக்கு போறாளா? எனக்கு தெரியாம இவளை காலேஜ் சேர்த்து படிக்க வச்சிட்டு இருக்கியா? அப்படின்னு யாருங்க உங்ககிட்ட சொன்னா? இல்ல யார் சொன்னா? யார் சொன்னாவா? நீ தானே இப்ப ஒரு ஆளு கிட்ட பேக்க கொடுத்து விட்டு எப்படியாவது காலேஜுக்கு போய் எக்ஸாம் எழுதுன்னு சொல்லி விட்ட. இப்ப ஒண்ணுமே தெரியாம நடிச்சிட்டு இருக்கியா? எல்லாரும் என்ன ஏமாத்துற மாதிரி நீ என்ன ஏமாத்துறியா? ஆதுர சொல்லாதுர. ஏங்க இல்லங்க, நான் ஒண்ணு உங்களை ஏமாத்தல. அப்படின்னா ரோஹிணி என்ன எக்ஸாம் எழுத போணும்? இன்னைக்கு டிஎன்பிசி எக்ஸாம் நடக்குதுங்க. அதுக்கு நான் ரோஹிணி அப்ளை பண்ண சொல்லிருந்தேன். இன்னைக்கு தான் அந்த எக்ஸாம். இதோ இங்க பக்கத்துல இருக்கிற காலேஜ்ல நடக்குதுங்க. அந்த எக்ஸாம்க்கு போறதுக்கு தான் ரோஹிணி கிளம்பிட்டு இருந்தா. ஆனா நீங்க அவளை போக விடாம மடக்கி அவசர அவசரமா வாட்டர் கேன் போட கூட்டிட்டு போயிட்டீங்க. நீங்க கோவத்துல இருந்ததுனால என்னாலயும் ரோஹிணியாலையும் அந்த உண்மையை அப்ப சொல்ல முடியலங்க. சரி, நான் உங்க கூட வாட்டர் கேன் போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்ககிட்ட சொல்லி ரோஹிணி எக்ஸாம் எழுத காலேஜுக்கு போக சொல்லலான்னு பார்த்தா உங்களை ஆளையே காணோம். நானும் கார்த்தியோட அவன் வைக்கிற ஆட்டோமொபைல் ஷாப்புக்கு இடம் பார்க்க போக வேண்டியதா ஆயிடுச்சு. அதனால்தான் நம்ம ஏரியாக்கு பக்கத்துல இருக்கிற அந்த ஆட்டோ டிரைவர் இருக்கார்ல, அவர்கிட்ட பேக் கொடுத்து அமிச்சேன். இடம் பார்க்க போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா நீங்க இன்னும் வீட்டுக்கு திரும்பி வரவே இல்ல. உங்களுக்கு போன் பண்ணி சொல்லலான்னு கால் பண்ணி பார்த்தா உங்க போனை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டீங்க. அதனால்தான் நானே வண்டி எடுத்துட்டு உங்க 2 பேரையும் தேடி வந்தேன். இங்கே வந்து பார்த்தா இவ்ளோ பிரச்சனை. என்னங்க இது?